இரண்டாவது திருக்குறள் இன்று அதை பற்றித்தான் நண்பர்களுக்கு சொல்லப்போகிறேன். குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல். குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல். இதனுடைய பொருள் என்னவென்றால், குணம் என்றாலே ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய அந்த குணம் செயல்பாடுகள். குணம் நாடி குற்றம் நாடி சிலருக்கு கெட்ட குணங்களும் இருக்கும். அதுதான் குற்றம் உள்ள குணங்கள். குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் அந்த இரண்டுக்குள் மிகை நாடி, மிகை என்றால் அதிகமாக இருப்பது, மிகை நாடி மிக்க கொளல், அதை நீ எடுத்து கொள்ள வேண்டும் என்பதுதான். நாமெல்லாம் நட்பினால் இணைந்தவர்கள். ஃபேஸ்புக் அதற்காகத்தான் உருவாக்கப்பட்டுள்ளது. நூற்றுக்கணக்கான நண்பர்கள் அதில் நம்மிடம் சேர்ந்துள்ளார்கள், இருக்கிறார்கள், புதியதாக வருகிறார்கள். அவர்கள் நல்லவர்களும் இருப்பார்கள், கெட்டவர்களும் இருப்பார்கள், நமக்கு தெரியாது. இதில் யார் நல்லவராக அதிகமாக நல்ல குணங்களை கொண்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை நாம் நண்பர்களாக ஏற்றுக்கொண்டு பயணிக்கலாம் என்பதுதான். நமக்கு பிடிக்காத கருத்துக்கள் இருக்கும், அதை நாம் புறந்தள்ளி விடலாம், அதை எடுத்துக்கொள்ள வேண்டாம். அதுதான் பகை என்று சொல்வார்கள். பகை இல்லாமல் வாழ்வதுதான் சிறந்த குணம். பொறாமை திருடுதல், கோள் சொல்லுதல், புறங்கூறுதல், இது பற்றி இருக்கக்கூடிய குணங்களை நாம் தவிர்க்கலாம். ஏனென்றால் அது நட்புக்கு சிறப்பான நட்பு அல்ல. நட்புக்கென்றே ஒரு இலக்கணம் இருக்கிறது, அதை பின்பற்றி அதை பற்றி சொல்லலாம். இதுதான் முக்கியம். குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல். நாம் எதை கொள்ள வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் நல்ல குணங்கள் யாரிடம் இருக்கிறதோ அந்த குணத்தை மட்டும் எடுத்துக்கொள்ளலாம். தீய குணங்கள் கெட்ட குணங்கள் இருந்தால் அதை விட்டுவிடலாம். அதற்காக அவர்களை நாம் நீக்கிவிட வேண்டாம். நல்லதை பாராட்டுவோம், கெட்டதை மறந்து விடுவோம். அதுவே